கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை சகரியா 9 அதிகாரம் 11, 12 வசனங்கள். உனக்கு நான் செய்வதென்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இந்த வார்த்தைகளின் மூலம் தேவன் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரோடும் கூட இடைப்பட விரும்புகிறார். இதே வார்த்தையை நம்ம ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது இன்னும் நல்லா விளங்கும். Because of the blood covenant I made with you, I will release your prisoners from the waterless pit. Come back to the place of safety, all you prisoners of hope. Even now I declare that I will restore to you double. அப்போ இந்த காரியம் என்ன சொல்லுது அப்படின்னா, இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறபடியினாலே இப்போ நமக்கு என்ன பாக்கியத்தை அங்க கொடுக்கிறாரா? தண்ணீர் இல்லாத குழி அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு சிறையிருப்பின் அனுபவமாய் காணப்படுகிறது. ஒருவேளை நீங்க வியாதிங்கிற சிறையிருப்பில் இருக்கலாம், கடன்கிற சிறையிருப்பில் இருக்கலாம், பாவம் சாபம் இனி என்னென்ன சிறையிருப்பு, உங்க சிந்தனைகள்ல நீங்க சிறையிருப்பில் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட பண்ணியிருக்கிற உடன்படிக்கை நிமித்தம் யாரெல்லாம் இப்படிப்பட்ட சிறையிருப்புல உனக்குள்ளவங்க யாரெல்லாம் இப்படிப்பட்ட சிறையிருப்புக்குள்ள இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் நான் இன்றைக்கு விடுதலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு உங்க குடும்பங்கள்ல யாரெல்லாம் இப்படிப்பட்ட போராட்டங்களுக்குள்ள சூழ்நிலைகளுக்குள்ள சிறையிருப்புக்குள்ள இருக்கிறாங்களோ, ஆண்டவர் சொல்றாரு, அவர் நம்ம கூட பண்ணின உடன்படிக்கை நிமித்தம் அப்படிப்பட்டவர்களை, நம்முடையவர்களை அவர் என்ன செய்யறாராம்? விடுதலை பண்ண போகிறாராம். இதை நீங்க, இந்த வார்த்தையை நீங்க உங்களுக்குரியதாய் மாற்றிக்கொண்டு இந்த வார்த்தையை நீங்க கிளைம் பண்ண ஆரம்பிங்க. என்னென்ன சிறையிருப்புல உங்களுக்குரியவர்கள் இருந்தாலும் அந்த சிறையிருப்புல இருந்து அவர்கள் நிச்சயம் வெளியே தேவன் கொண்டு வருவார். அந்த 2வது வசனத்துல பார்க்கிறோம், கம் பேக் டு த பிளேஸ் ஆஃப் சேஃப்டி. அப்போ நீ என்னுடைய அரணுக்கு திரும்பி வா, அப்போ என்னுடைய பாதுகாப்புக்குள்ள நீ வா அப்படின்னு சொல்லிட்டு யார சொல்றாருன்னா, நீ சிறையிருப்புல தான் இருக்கிற, ஆனா உனக்கு நம்பிக்கை இருக்கு, என்னுடைய வாக்குத்தத்தங்கள் மேல நீ நம்பிக்கையா இருக்கிற, அப்படிப்பட்ட நீங்க எல்லாரும் என்னுடைய அரணுக்கு திரும்புங்க, நான் உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மையை தருவேன் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு சிறையிருப்புல இருந்து நமக்கு விடுதலையை தேவன் கொடுக்கிறாரா? ஏன்னா அவர் நம்ம கூட பண்ணின உடன்படிக்கை அந்த அளவுக்கு அவர் அது வல்லமையுள்ளதாயும் அந்த உடன்படிக்கைக்கு அவர் உண்மையுள்ளவராயும் இருக்கிறபடியினால இன்னைக்கு யாரெல்லாம் உங்க குடும்பங்கள்ல அப்படிப்பட்ட சிறையிருப்புக்குள்ள இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் நிச்சயம் தேவன் விடுதலை பண்ணுவார். அது மாத்திரம் இல்ல, ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களினால, நன்மைகளினால நம்மை தந்து தேற்றுவார் அப்படிங்கிறத இன்றைக்கு நீங்க அறிந்து கொள்ளணும். ஏசாயா 61:1 அதைத்தான் பார்க்கிறோம். அங்கே கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரினை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். அப்போ இயேசு கிறிஸ்துவை அவர் ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அதற்கு காரணம், மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, அங்கே சிறைப்பட்டவர்களுக்கு அவர் விடுதலையை கூறும்படியாய். அப்ப இன்னைக்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தின் மூலமாய் அவர் என்ன செய்திருக்கிறார்? நம்முடனே கூட அவர் உடன்படிக்கை செய்திருக்கிறது நிமித்தம் சிறைப்பட்ட எல்லாருக்கும் விடுதலை, எல்லாருடைய பாவங்களையும் சாபங்களையும் வியாதிகளையும் எல்லா விதமான தரித்திரத்தையும் அவர் சுமந்ததுனால இன்றைக்கு அப்படிப்பட்ட சிறையிருப்புல இருக்கிற எல்லாருக்கும் விடுதலை உண்டாயிற்று அப்படிங்கிறத இந்த வார்த்தையின் மூலம் நம்ம அறிந்து கொள்ளலாம். இதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ, இந்த வார்த்தையை நம்புறீங்களோ, இந்த வார்த்தையை விசுவாசிச்சு அறிக்கையிடுறீங்களோ, உங்க எல்லாருக்கும் இந்த விதமான விடுதலையை தேவன் இன்றைக்கு தருகிறார். அதாவது கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்க்கப்படுகிறது. என்னென்ன கட்டுகள்ல நீங்க கட்டப்பட்டிருந்தாலும் அந்த கட்டுகள் எல்லாம் இன்றைக்கு உங்களுக்கு அவிழ்க்கப்படுகிறதை நீங்கள் காண்பீர்கள். அப்போ இன்னும் அந்த நம்பிக்கையுடைய சிறைகள், அப்போ என்ன நம்பிக்கை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எரேமியா 29:11 பார்க்கிறோம், அவர் நினைவுகள் என்னவா இருக்கிறதா? நம்மை குறித்ததான நன்மைக்கு ஏதுவான நினைவுகளாய்த்தான் அவருடைய நினைவுகள் இருக்குதான்.
அந்த எரேமியா 29:10 பார்க்கிறோம், நீ பாபிலோன்ல அந்த 70 வருஷம் நிறைவேறின பிறகு நான் உங்க மேல சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ அப்படிப்பட்ட சிறையிருப்புல இருந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை அங்க தேவன் கொடுக்கிறார். அப்போ அதனால என்னுடைய ஜனங்கள் மேல என்னுடைய நினைவுகள் நன்மையாகவே தான் இருக்குமே தவிர அது ஒரு நாளும் தீமைக்கு அல்ல. அப்போ நீங்க ஒருவேளை இன்றைக்கு உங்களை குறிச்சுதானே தேவன் இதை செஞ்சுட்டாரோ, தேவன் எனக்கு இதை தந்துட்டாரோன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயம் கிடையாது. அவருக்கு உங்களை குறித்ததான நினைவுகள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவான நினைவுகளாகவே இருக்கிறது அப்படிங்கிறத இந்த வார்த்தையின் மூலம் அறிந்து கொள்ளலாம். மேலும் ரோமர் 15:13 பார்க்கிறோம், நம்பிக்கையின் தேவன் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷம் சமாதானம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்துல ரொம்ப அழகா இருக்கு. Now may God, the inspiration and fountain of hope, fill you to overflowing with uncontainable joy and perfect peace as you trust in Him. And may the power of the Holy Spirit continually surround your life with a super abundance until you radiate with hope. அப்போ இங்க அங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்னன்னா, அந்த இன்ஸ்பிரேஷன் அண்ட் ஃபவுண்டன் ஆஃப் ஹோப். நம்ம தேவன் எப்படி இருக்கிறாரா, அவர் தான் ஃபவுண்டன் ஆஃப் ஹோப், நம்பிக்கையின் ஊற்றா இருக்கிறாரா. அவர் நம்மளை எப்படி நிரப்புவாரா, ஓவர்ஃப்ளோயிங். அவர் மேல நம்ம வைக்கிற நம்பிக்கை நிமித்தம் அங்க என்ன நடக்குதா, அன்கண்டெய்னபிள் ஜாய், அதாவது இடம் கொள்ளாமல் போகிற அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் சமாதானம், பர்ஃபெக்ட் பீஸ்னால அவர் நம்மை நிரப்புகிறாரா. எப்போ? as you trust in him, அவர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கும் போது. அப்ப இன்றைக்கு அப்படி நீங்க நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா? நம்பிக்கையுடைய சிறைகளா நீங்க இருக்கிறீங்களா? நான் அப்படித்தான் தேவனை நம்பி இருக்கிறேன், நான் எனக்கு நிச்சயம் விடுதலை தருவார், நான் அவரை நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள சந்தோஷமாய் அவருக்குள்ள சமாதானமாய் நீங்க இருந்தீங்கன்னா நிச்சயம் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலையின் நாளாய் இருக்கிறது என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். நீங்க மாத்திரம் இல்ல, உங்க குடும்பத்துல உள்ள ஒருவரையும் தேவன் இன்றைக்கு விடுவிக்கிறார். அவர்கள் இருதயங்களிலேயும் தேவன் கிரியை செய்து அவர்களையும் விடுவித்து, எல்லாருடைய சிந்தனைகளின் சிறையிருப்பாய் இருந்தாலும், ஆவிக்குரிய சிறையிருப்பு, சரீர பிரகாரமான சிறையிருப்பு, என்ன சிறையிருப்பாய் இருந்தாலும் இன்றைக்கு தேவன் அவருடைய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே உங்களை விடுதலை பண்ணுகிறேன் என்று சொல்லி நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட வார்த்தையின்படி தகப்பனை இதை கேட்கிறோம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அப்பா, அவர்கள் குடும்பங்களிலே, அவர்களுக்கு நெருங்கின அப்பா உறவுகளில், தண்ணீர் இல்லாத குழியில இப்படிப்பட்ட காரியங்களில் விழுந்து கிடக்கிற அவர்களுடைய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே நீர் விடுதலையாக்குகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இரட்டிப்பான நன்மைகளை ஒவ்வொருவருக்கும் தந்து ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.